அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் மபுனியின் இரண்டாவது வகையாக இருக்கக்கூடிய மௌசூல் என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த மௌசூலில் அல்லதி வகையராக்கள், அல்லதின்னா அதனுடைய இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் சொற்களை நம்ம அது எல்லாம் மபுனியாக இருக்கிறது, அவைகளில் மாற்றம் வராது, இருமையில் மாற்றம் வரும் என்பதை நம்ம பார்த்தோம். அதில் இந்த படற்கையான 6 சொற்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மௌசூலை பயன்படுத்துறதுக்கு படற்கையான 6 சொல் எது? லரப, லரபா, லரபு, லரபத்து, லரபத்தா, லரபுன. இந்த 6லையும் இதை சேர்க்குறது. லரப்த லரப்துமான் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கல நேற்றைய தின பாடத்தில். அந்த 6 தான் பார்த்துருக்குறோம். எப்படி? அல்லதி லரப, அல்லதானி லரபா, அல்லதீன லரபு, அல்லதி லரபத், அல்லதானி லரபத்தா, அல்லாயி லரபுன. இப்படி ஒரு 6 வகையை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் லரப்த லரப்துமான் இருக்குல்ல, அதில் இந்த அல்லதி வரும் பொழுது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் அது வரும். எப்படி வரும் என்று கேட்டால், இப்போ வந்தான், அல்லதி லரப்த, அல்லதி லரப்தன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாமல் நீ அடித்தவன் வந்தான்னா அது கோர்வையாக இல்லை, மஃபூலாக இருக்கும்போது. வந்தான், அல்லதி ஒருத்தன் வந்தான், அவன் யார்? அல்லதி லரப்த ஹூண்டு ஒன்று சேர்க்கணதில்ல. முன்னிலை லமீரா, முன்னிலை தன்னிலையாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த லரப்தன்னு சொல்கிறோம்ல, அந்த லரப்தவுக்கு பின்னாடி ஹூ என்ற ஒரு லமீரை சேர்க்கணும். 2 பேரை சொன்னீங்கன்னு சொன்னால் ஹுமாங்கிற லமீரை சேர்க்கணும். பலரை சொன்னீங்கன்னா ஹும்ங்கிற லமீரை சேர்க்கணும். முன்னிலையில் என்ன செய்யக்கூடாது? அல்லதி வந்துச்சுன்னா அந்த அல்லதியைக்கு பொருத்தமான ஒரு லமீரு அதுக்கு ஃபேலுக்கு பின்னாடி வரணும். காயிபுக்கு வர தேவையில்லை. அல்லதி லரப, இன்னொரு லமீர் அங்கே வர வேண்டியதில்லை. அல்லதானி லரபா அப்படி விட்டுறலாம். அல்லதீன லரபு அப்படி விட்டுறலாம். அப்போ அந்த படற்கை 6 சொற்களுக்கும் அல்லதின்னு வந்துச்சின்னு சொன்னால் அந்த அல்லதியை நோக்கி மீளக்கூடிய ஒரு லமீர் அதில் தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அந்த காயிபுக்குள்ளே அந்த லமீர் இருக்கிறது. அல்லதி லரப உள்ளக்க அந்த ஹுவா இருக்கிறது. அல்லதானி லரபா அதுலேயே ஹுமா இருக்கிறது. அல்லதீன லரபு அதுலேயே ஹும் இருக்கிறது. அல்லத்தி லரபத்து அதுலேயே ஹியே இருக்கிறது. அல்லதானி லரபத்தா அதில் ஹுமா இருக்கிறது. அல்லாயி லரபுன அதில் ஹுன்ன இருக்கிறது. அந்த படற்கை விட்டுருங்க. இப்போ முன்னிலைக்கு வருவோம். முன்னிலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், வந்தான், அல்லது ஒருவன் வந்தான். அந்த ஒருவன் யார்? லரப்த ஹூ, எவனை நீ அடித்தாயோ, எவனைன்னு சொல்ல வேண்டியிருக்குல்ல, அந்த எவனைங்கிறதுக்கு அந்த ஹூ வரணும். இப்போ எவனை நீ அடித்தாயோ அவன் வந்தான். ஒருத்தன் வந்தான், அவனை நீ அடிச்சிருக்கா, அது மஃபூலாக இருக்குது. வந்தான்கிற வகையில் ஃபாயில் ஆகுது. லரப்தவுக்கு மஃபூல் ஆகி போயிடுது. வந்தான், யார் வந்தான்? ஒருத்தன் வந்தான், இது ஃபாயில். அந்த ஒருத்தன் யார்? அவனை நீ அடிச்சிருக்கிறாய். லரப்தவுக்கு மஃபூலாக போகுது. இப்படியான முன்னிலையில் சொல்வதாக இருந்தால் ஒருத்தனை பற்றி சொல்கிறீங்க. ஒருத்தனை பற்றி சொல்லும் பொழுது இதுவும் ஒருமையாக இருக்குது. 2ஐயும் கவனிக்கணும். அதாவது அல்லதுங்கிறதும் ஒருமையாக இருக்குது, லரப்த என்பதும் ஒருமையாக இருக்குது. இப்போ லரப்த என்பதை லரப்த அடிப்படையாக வச்சுக்கிறோம். லரப்தோட இந்த 6ஐ எப்படி சொல்வது? லரப்துமாண்டு இந்த 6ஐ எப்படி சொல்வது? எந்த 6? அல்லதி, அல்லதானி, அல்லதீன, அல்லத்தி, அல்லத்தானி, அல்லாயின்னு இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 சொற்களையும் லரபுத்த என்பதோடு சேர்த்தால் எப்படி சொல்லணும்? லரபுத்துமா என்பதில் சேர்த்தால் எப்படி சொல்லணும்? லரப்தும் என்பதில் அந்த 6ஐயும் சேர்த்தா எப்படி சொல்லணும்? லரப்து லரபுனா வரைக்கும் எப்படி சொல்லணும்? ஒவ்வொன்றையும் வித்தியாசப்படுத்தி விலகி கொள்ளணும். ஒன்று எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்னா, லரப லரபா லரபு முடிஞ்சிருச்சு. லரபத்து லரபத்தா லரபுன அந்த 6ஐயும் முடிச்சிட்டோமா? அடுத்து என்ன வரேன்? முன்னிலை சொல் இருக்குது. அதில் இந்த மௌசூலை எப்படி பயன்படுத்துவது? லரப்தன் இருக்குது. இந்த லரப்தோடு எப்படி பயன்படுத்தணும் என்றால், வந்தான், அல்லதி ஒருவன் வந்தான், லரப்தஹூ எவனை நீ அடித்தாயோ அவன் வந்தான். அப்போ இந்த லரப்தவுக்கு அப்புறம் ஒரு ஹூண்டு ஒன்று வைக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த அல்லதிக்கு பொருத்தமான லமீர் லரப்தவில் இல்லை, லரபவில் இருக்குது. அல்லதி லரபவில் உள்ளக்க ஹூவா இருக்கிறது. அல்லது லரபுத்தவில் முன்னிலை லமீர் தான் உள்ளக்க இருக்குது.
இந்த அல்லதிக்கு பொருத்தமானது வந்து காயிபான லமீர் வரணும்ல, அது உள்ளக இல்லை, வெளியே கொண்டு வரணும். அப்போ ஜா வந்தான், அல்லதி லரபுத்தஹு, எவனை நீ அடித்தாயோ அவன் வந்தான். லரப்த வச்சா இந்த லரபுத்தவுக்கு 6 வரும். இப்போ எப்படி 6 வரும்? ஜா வந்தான், அல்லதானி 2 பேர் வந்தாங்க, லரபுத்த ஹுமா, எல்லாமே லரபுத்தவுக்கு உள்ளதுமே 6 வரும், லரபுத்மாவுக்கு ஒரு 6 வரும், லரப்தும் என்பதற்கு 6 வரும். அதே மாதிரி வருங்கால வினையை சொல்லிக்கிட்டாலும் அப்படி வரும். அல்லது தல்ரிபுக்கு வரும், தல்ரிபீனுக்கு வரும், அல்ரிபு எல்லாத்துக்குமே. அது வருங்கால வினையாக இருந்தாலும் சரி, நிகழ்கால வினையாக இருந்தாலும் சரி, சென்றகால வினையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து முன்னிலை தன்னிலைன்னு வரும் என்று சொன்னால் அதில் இன்னொரு லமீர் அடிஷனலாக கடைசியில் ஒட்டணும். என்ன மாதிரி லமீரை ஒட்டணும்? அல்லதின்னு ஒருத்தனை பற்றி பேசுனீங்கன்னா அந்த ஃபேலுக்கு பின்னாடி ஹூங்கிறத ஒட்டணும். 2 பேரை பற்றி பேசுனீங்கன்னா அந்த ஃபேலுக்கு பின்னாடி ஹுமாங்கிறத ஒட்டணும். பலரை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஹூம்ங்கிறத ஒட்டணும். ஒவ்வொரு உதாரணமாக பாருங்கள். ஜா வந்தான், அல்லதி லரபுத்தஹு, யாரை நீ அடித்தாயோ அவன் வந்தான். லரப்தங்கிற வார்த்தை வச்சுருக்கிறோம். சரி, அதே லரப்து தான் இதுவும். ஆனால் இங்கே ஆள் 2ஆக போதிங்க. இங்கே 2 பேர். ஜா வந்தான், அல்லதானி லரபுத்த ஹுமா, லரபுத்தன்னு வச்சுட்டு அல்லதானிக்கு பொருத்தமான லமீர் எது? ஹுமா தான். அப்போ ஹுமாங்கிறது லரபுத்தவில் இருக்காது, லரபுத்தவில் அந்த தான் இருக்குமே தவிர ஹுமா இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? அல்லதானிக்கு தகுந்த மாதிரியான ஒரு லமீரை பின்னாடி கொண்டு வரணும். ஜா வந்தான், அல்லதானி லரபுத்த ஹுமா. சரி, அதே லரபுத்த தான் இங்கே. ஆனால் இது அல்லதீனன்னு இருக்குது, இது அல்லதீனன்னு இருக்குங்க. ஜா வந்தான், அல்லதீன லரபுத்த ஹும், எவர்களை நீ அடித்தாயோ அவர்கள் வந்தார்கள். ஜாண்டா வந்தார்களுக்கு ஒரே சொல்லுதானே, பின்னாடி ஃபாயில் வந்துச்சுன்னா ஃபேல் மாறாது. இப்போ ஜாண்டா வந்தார்கள், அல்லதீன லரபுத்தஹும், எவர்களை நீ அடித்தாயோ அவர்கள் வந்தார்கள். அப்போ அல்லதீனாவுக்கு பொருத்தமான லமீர் ஹும் என்பது பின்னாடி சேர்க்கணும். காயிபில் சேர்க்கக்கூடாது, நல்லா விளைக்கணும். நசருள்ள நசர்ன வரைக்கும் சேர்க்கக்கூடாது. என்சுரானி என்சுருன, தன்சுரானி என்சுருன, அது வரைக்கும் இந்த மூசலை போட்டால் லமீர் தேவையில்லை, உள்ளகே இருக்கும். மறுபடி முன்னிலைக்கு வரும்போது உள்ள சொற்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு 6, தன்னிலைக்கு ஒரு 2, 8. இந்த 8 சொற்களில் பயன்படுத்தும் பொழுது தான் அல்லதியை பற்றி பேசுனீங்கன்னா ஹூவாண்டு போடுங்க, அல்லதானியை பற்றி பேசுனீங்கன்னா ஹுமாண்டு போடுங்க, அப்படி வந்துடும். இப்போ அல்லதினை வச்சா அதுக்கடுத்து இதுவும் லரப்தா தான். இதுவும் என்னது? லரப்தா தான் இருக்குது. ஆனால் இது மாறுது. அல்லத்தி பொம்பளையை பற்றி பேசுகிறோம். ஜா வந்தால் அல்லத்தி லரபுத்த ஹா, எவளை நீ அடித்தாயோ அவள் வந்தாள். ஜா வந்தால் அல்லத்தி லரபுத்த ஹா. அப்போ லரப்தக்கு பிறகு இந்த ஹா ஏன் சேர்க்குறோம்? அல்லத்திக்கு பொருத்தமான லமீர் வந்து லரப்தவுக்குள்ளே இல்லை, வெளியே கொண்டாந்து வைக்கிறோம், பின்னாடி சேர்க்கணும். அதே மாதிரி ஜா வந்தார்கள், ஜாத்து வந்தார்கள், அல்லத்தி வந்தால், அல்லத்தி லரபுத்தஹா ஜாத்துன்னு போட்டுக்கணும். சரியா? ஜாத்து வந்தால் அல்லத்தி லரபுத்தஹா, இதுவும் லரபுத்தா தான், அது ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஜாத்து வந்தார்கள், அல்ல தானி லரபுத்த ஹுமா, இதுவும் லரபுத்தா தான். ஆனால் இங்கே என்னது? அல்லத்தானியை பற்றி பேசுகிறோம், 2 பேரை. அப்போ 2 பேருக்குள்ள லமீர் என்ன? ஹுமா. ஜாத்து வந்தார்கள், அல்லத்தானி லரபுத்த ஹுமா, அந்த எந்த இருவரை நீ அடித்தாயோ, லரப்தன்னு ஒருத்தர் நீ அடித்தாயோ அந்த 2 பெண்கள் வந்தார்கள். ஜாத்து அல்லாஹி, இதுலேயும் லரப்தா தான், இதுலேயும் லரப்தா. அப்போ ஜாத்து வந்தார்கள், அல்லாத்தி லரப்த ஹுன்ன, நீ யாரை அடித்தாயோ அந்த பெண்கள் வந்தார்கள், எந்த பெண்களை அடித்தாயோ அந்த பெண்கள் வந்தார்கள். இது பூரா என்னது? லரபுத்த என்கிற முன்னிலை ஒருமையில் இதை சேர்க்கும் பொழுது உள்ளது. சரியா? இதையே என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த எழுத டைப் பண்ணால் நீங்கள் கற்பனையில் வச்சுக்கிடுவோம். இந்த லரபுத்தாக்கு பதிலாக என்ன செய்வோம்? வருங்காலத்தை போட்டுக்கிடுவோம். ஜா வந்தான், அல்லதி தல்ரிபுஹு, எழுதிரிபானு எழுதிரிபூன, தல்ரிபானு எழுதிரிபுன்னு அது படர்க்க, மறுபடி முன்னிலைக்கு தல்ரிபு வரும். அந்த தல்ரிபில் ஹூ பின்னாடி சேர்க்கணும். ஜா வந்தான், அல்லதி அல்லதி தல்ரிபுஹு, யாரை நீ அடிப்பாயோ அவன் வந்தான். அதே மாதிரி ஜா அல்லதானி தல்ரிபு ஹுமா, லரப்தஹுமாவுக்கு பதிலாக தல்ரிபு ஹுமா. அதே மாதிரி லரப்தஹும்க்கு பதிலாக ஜா அல்லதீன தல்ரிபூனஹும், தல்ரிபானு தல்ரிபூனஹும், அப்படி ஹும் சேர்த்துக்கிறேன்னு. அது மாதிரி ஜா அல்லத்தி
தளரிபு தளரிபானி தளரிபூனா தளரிபீனன்று வரும்ல, தளரிபீனஹா லரப்தஹா கோயில் என்ன செய்யணும், தளரிபீன் அப்படி ஒன்று ஒன்றுக்கு மாற்றிக்கணும். அல்லத்துக்கு தகுந்த மாதிரி அல்லத்தி தளரிபு தான் இல்லாமல் அல்லத்தி தளரிபுஹா, அல்லத்தி தளரிபுஹா. அது மாதிரி அல்லத்தானின்னு போட்டிங்கன்னா தளரிபுஹுமா, அல்லாயி போட்டுக்கின்னு சொன்னால் தளரிபுஹுன்ன. அப்போ வந்து லரபுத்த என்கிற அந்த சொல்லில் அல்லதி வரும், ஆறும் வரும். ஆறு வரும்போது எப்படி வரும், லரபுத்தஹு லரபுத்தஹுமா லரபுத்தஹும் லரபுத்தஹா லரபுத்தஹுமா லரபுத்தஹுன்ன. இந்த மாதிரி சேர்ந்து பின்னாடி முத்தசில் லமீராக என்ன செய்யும் வரும். சரி, இப்போ லரபுத்தக்கு மட்டும் பார்த்துட்டோம். இதே மாதிரி லரபு துமாண்டு வருது. இப்போ லரபு துமாவிலையும் இது வரும். எப்படி வரும், ஜா வந்தான் அல்லது ஒருத்தன் வந்தான். அந்த ஒருத்தன் யார், ரெண்டு பேரை பார்த்து நம்ம பேசுகிறோம். லரபு துமா ஹூ எவனை நீங்கள் ரெண்டு பேரும் அடித்தீர்களோ, ஒரு ஆளை போட்டு ரெண்டு பேர் அடிச்சிருக்காங்க, அதை பற்றி பேசுகிறோம். லரபு துமாவை பற்றி பேசுகிறோம். அதாவது வந்தது ஒருத்தன் தான், அவன் அடித்தது ரெண்டு பேர். அப்போ ஜா வந்தான் அல்லது ஒருவன் வந்தான். லரபு துமா ஹூ எவனை நீங்கள் ரெண்டு பேரும் அடித்தீர்களோ, ரெண்டு பேரை பற்றி ரெண்டு பேரை நோக்கி நம்ம பேசுகிறோம். எவனை நீங்கள் ரெண்டு பேரும் அடித்தீர்களோ அவன் வந்தான். அப்போ வந்து லரபு துமா இருக்கிறது, அதில் இந்த அல்லதிக்கு உள்ள லமீர் உள்ளக்க இல்லை. அதனால் என்ன செய்யணும், லரபு துமாவை அப்படி வச்சுட்டு ஹூ மட்டும் சேர்த்துக்கிறணும். லரபு துமா ஹூ. அது மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க, ஜா வந்தான் அல்லதானி, ரெண்டு பேர் வந்தார்கள். லரபு துமா ஹுமா, லரபு துமாவும் போட்டுட்டு ஹுமான்னு போடணும். நீங்கள் இருவரும் எந்த இருவரை அடித்தீர்களோ, நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ரெண்டு பேரை அடித்தீர்களோ அந்த ரெண்டு பேர் வந்தார்கள். ரெண்டு பேர் வந்திருக்கிறான், வந்தது ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரை போட்டு அடித்தது ரெண்டு பேர். அதை எப்படி சொல்லுவோம், ஜா வந்தான் அல்லதானி, இருவர் வந்தார்கள், இரு ஆண்கள் வந்தார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் லரபு துமா ஹுமா, எந்த இருவரை நீங்கள் இருவரும் அடித்தீர்களோ அந்த ரெண்டு பேர் வந்தார்கள். எந்த இருவர்னு சேர்த்தா தான் அந்த வார்த்தை கோர்வை சரியாக வரும். மஃபூல் அந்த மாதிரி இந்த முன்னிலை தன்னிலைக்கலாம். அந்த படற்கையில் அப்படி தேவையில்லை. அல்லது லரப அடித்தவன் வந்தான், இந்த முன்னிலையில் சொல்லும்போது என்னவாக, இருவரை அடித்தீர்களே இருவர் வந்தார்கள்னா தமிழுக்கு நல்லா வரமாட்டேங்குது. அதுக்காக நம்ம எப்படி அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், எந்த ஒருவனை நீங்கள் ரெண்டு பேரும் அடித்தீர்களோ அவன் வந்தான், இந்த சொல்லுக்கு அர்த்தம். ஜா வந்தான் அல்லது ஒருத்தன் வந்தான், லரபுத்துமாகு நீங்கள் ரெண்டு பேரும் எவனை அடித்தீர்களோ அவன் வந்தான். அதே மாதிரி ஜா வந்தான் வந்தார்கள், அல்லதானி லரபுத்துமா ஹுமா, எந்த இருவரை நீங்கள் ரெண்டு பேரும் அடித்தீர்களோ அந்த ரெண்டு பேர் வந்தார்கள். அப்போ லரபு துமா என்பதுலையும் லமீர் சேர்க்க வேண்டியிருக்கு. அது மாதிரி அது லரபு துமாவில் அல்லதீன வந்துருச்சு. இப்போ ஜா வந்தார்கள் அல்லதீன சிலர் வந்தார்கள், லரபு துமா ஹும் எவர்களை நீங்கள் ரெண்டு பேர் அடித்தீர்களோ, வந்தது பல பேர், பல பேரையும் போட்டு அடித்தது ரெண்டு பேர். ஜா வந்தார்கள் அல்லதீன சிலர் வந்தார்கள் அல்ல பலர் வந்தார்கள், லரபு துமா ஹும் எவர்களை நீங்கள் இருவர் அடித்தீர்களோ அவர்கள் வந்தார்கள். இப்படி லமீரை போட்டு தான் சொல்லணும் இதுக்கு. அதே மாதிரி பொம்பளையாக இருக்குந்தா அது லரப்துமா அப்படி தான் இருக்குங்க, இந்த ஹா சேர்க்கணும். இதில் லரப்துமா இருக்குது, இதில் அல்லத்தி வந்துருச்சு. ஜா வந்தால், ஜாத்து வந்தால், அல்லத்தி லரப்துமா ஹா, அல்லத்தி லரப்துமா ஹா, நீங்கள் ரெண்டு பேரும் எவளை அடித்தீர்களோ, ஒரு பொம்பளையை ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க, அதை பற்றி சொல்கிறோம். ஜாத்து வந்தால் அல்லத்தி லரபுத்துமா ஹா, நீங்கள் ரெண்டு பேரும் எவளை அடித்தீர்களோ அவள் வந்தாள். அது மாதிரி வந்து மறுபடியும் லரப்துமா, சரியா, ஜாத்து வந்தார்கள், அல்லத்தானி ரெண்டு பேர் வந்தார்கள், லரப்துமா ஹுமா நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ரெண்டு பெண்கள் அடித்தீர்களோ அந்த ரெண்டு பெண்கள் வந்தார்கள். அடித்தது ரெண்டு பேர், அடி வாங்கினது வந்தது ரெண்டு பேர். அதை எப்படி சொல்கிறோம், ஜாத்து வந்தார்கள் அல்லத்தானி இரு பெண்கள் வந்தார்கள், லரப்துமா ஹுமா எந்த இருவரை நீங்கள் ரெண்டு பேரும் அடித்தீர்களோ, எந்த இருவரை நீங்கள் ரெண்டு பேரும் அடித்தீர்களோ அந்த ரெண்டு பேர் வந்தார்கள். அதே மாதிரி வந்து அதே லரப்துமா தான், ஆனால் அந்த லரப்துமாவில் அல்லாயி வந்துருச்சு. அல்லாயிங்கிறது பெண்பால் பன்மை. ஜாத்து வந்தார்கள், யார் வந்தது, அல்லாயி லரப்துமா ஹுன்ன நீங்கள் ரெண்டு பேரும் எந்த பெண்களை அடித்தீர்களோ அந்த பெண்கள் வந்தார்கள். ஜாத்து வந்தார்கள், அல்லாயி பல பெண்கள் வந்தார்கள், அந்த பல பெண்களை நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிருக்கிறீங்க. அது எப்படி சொல்லுவோம், லரபுத்துமா ஹுன்ன அந்த எந்த பெண்களை நீங்கள் ரெண்டு பேர் அடித்தீர்களோ அந்த பெண்கள் வந்தார்கள். இந்த ஹுன்னங்கிறதுக்கு எந்த பெண்களைன்னு வச்சுக்கணும், சரியா.
இது லரப்து லரப்தாவுக்கு முடிச்சிட்டோம். லரபு துமாவில் இதே மாதிரி 6 வரும். லரப் தும் இருக்குன்னு வைங்களேன், லரப் தும்முலையும் என்ன செய்யும் இதே மாதிரி ஒரு 6 வரும். எப்படி வரும்? ஜா வந்தான் அல்லது லரப் தும்முக்கு அப்புறம் ஹூ சேர்க்கணும். தும்முக்கு அப்புறம் ஹூ சேர்க்கணும். இந்த தும்முக்கு அப்புறம் ஹூ சேர்க்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தும்ஹூன்னு சொல்ல மாட்டாங்க, துமூஹூன்னு தான் சொல்லணும். லரப் துமூஹு வாவு சேர்த்துக்கிறணும். அது லேஸுக்காக வேண்டி இந்த இந்த லரப் தும் ஹூன்னு தான் வருது. லரப் தும்னு இருக்கிறது, அதில் ஹூவை சேர்த்தோம்னா லரப் தும் ஹூண்டு வரும். அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? லரப் துமூஹு பன்மையில். லரப் தும் என்பதில் வந்து நீங்கள் லமீரை சேர்க்குவதாக இருந்தால் பன்மையில் சென்றகால வினையில் முன்னிலை பன்மையில் லமீரை சேர்க்குவதாக இருந்தால் லரப் தும்னு சொல்கிறீங்கல்ல, அதில் வாவை சேர்த்து தான் எல்லா லமீரையும் சேர்க்க முடியும். லரப்து மூஹு எவனை நீங்கள் எல்லோரும் அடித்தீர்களோ அவன் வந்தான். ஜா வந்தான் அல்லது ஒருத்தன் வந்தான். லரப்து மூ நீங்கள் அடித்தீர்களோ அவனை. அப்போ நீங்கள் அவனை அடித்தீர்கள் வந்தான்னு பொருந்தலையில், அதுக்கு தான் எவனைன்னு போட்டுக்கிறோம். எவனை நீங்கள் எல்லோரும் அடித்தீர்களோ அவன் வந்தான். அதே மாதிரி ஜா வந்தான், அதே லரப்தும் தான், அதே லரப்தும் தான். ஆனால் இங்கே என்ன வருதுன்னா அல்லதானி ஆகிக்கிருச்சு. 2 பேர் ஜா வந்தார்கள், அல்லதானி இருவர் வந்தார்கள். லரப்து மூஹுமா, லரப்தும் ஹுமான்னு சொல்லக்கூடாது, லரப்து மூஹுமா. இந்த மௌசூலுக்கு மட்டும் உள்ளது இல்லை, இது பொதுவாகவே அந்த லமீரை சேர்க்குறாங்க இப்படி தான் சேர்க்கணும். நசர் தும் லரப் தும்மில் சேர்க்குறான்னா ஒருத்தனுக்கு நீ உதவி செஞ்சீங்க, நசர் தும்ஹூன்னு சொல்லக்கூடாது, நசர் து மூஹுன்னு தான் சொல்லணும். 2 பேருக்கு உதவி செஞ்சீங்களா, நசர் து மூஹுமான்னு சொல்லணும். பொதுவாகவே இப்படி தான் சேர்க்கணும். இந்த மௌசூலுக்காக வேண்டி கிடையாது. இந்த லமீர் சேர்க்குற முறையை இப்படி தான். இதில் முன்னிலை சென்றகால வினையில் முன்னிலை ஆண்பால் பன்மையில் அப்படி சரியா. அப்போ ஜா வந்தார்கள், அல்லதானே 2 ஆண்கள் வந்தார்கள். லரபுத்து மூஹுமா நீங்கள் எல்லோரும் எவனை எந்த இருவரை அடித்தீர்களோ அந்த இருவர் வந்தார்கள். அப்போ அல்லதானிக்கு தகுந்த மாதிரி ஹுமானுக்கு சேர்த்துக்கிட்டோம் சரியா. அதே மாதிரி ஜா வந்தார்கள், அல்லதீன சிலர் வந்தார்கள். இங்கே லரப்தும், இங்கேயும் லரப்தும் தான். ஆனால் அல்லதீனங்கிற பன்மையாக மாறிக்கிருச்சு. பன்மைக்கு தகுந்த மாதிரி ஹும் அங்கே சேர்க்குவோம். ஜா வந்தார்கள் அல்லதீன லரப்து மூஹும், லரப்தும் ஹும் என்று சொல்லாமல் இப்படி சொன்னேன். லரப்து மூஹும் எவர்களை நீங்கள் அடித்தீர்களோ அவர்கள் வந்தார்கள், எவர்களை நீங்கள் அடித்தீர்களோ அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி வந்து ஈர்ம லரப்துமுக்கு அப்புறம் பொம்பளை வருது, லரப்தும் தான் இருக்கிறது, பெண்பாலை வருது. ஜாத் வந்தால் ஜான்னு போட்டு வச்சுக்கோன்னா, ஜாத் வந்தால் அல்லத்தி லரப்து மூஹா எவளை நீங்கள் அடித்தீர்களோ, ஒருத்தியை தான் அடிச்சிருக்காங்க நிறைய பேர். அப்போ ஜாத் வந்தார்கள், அல்லத்தி லரப்து மூஹா எவளை நீங்கள் அனைவரும் அடித்தீர்களோ அவள் வந்தாள். அப்போ லரப்து மூக்கு அப்புறம் அந்த ஹா சேர்க்குறோம். ஏன் அல்லத்திக்கு தகுந்த மாதிரி சேர்த்து ஆகணும். அதே மாதிரி இதுலேயும் லரப்தும் தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? லரப்தும் தான் இருக்குது. ஆனால் அல்லத்தானி ஆயிடுச்சு. ஜாத் வந்தார்கள் அல்லத்தானி லரப்து மூஹுமா, லரப்தும் ஹுமான்னு சொல்லாமல் லரப்து மூஹுமா அப்படின்னு சொல்லிடணும். அப்போ ஜா அல்லா அது வந்து இது ஈர்மைக்கு உள்ளது. அதுக்கப்புறம் ஜா அல்லாயி லரப்து மூஹுன்ன ஜாத் வந்தார்கள். யார் வந்தது? அல்லாயி சில பெண்கள் வந்தார்கள். லரப்து மூஹுன்ன எவர்களை நீங்கள் அடித்தீர்களோ, ஆண்களாகிய நீங்கள் எவர்களை அடித்தீர்களோ அந்த பெண்கள் வந்தார்கள். இது எல்லாமே எதில் சேர்க்குறது? எதில் மூசூல் சேர்த்துருக்குறோம்? லரப் தும்மில் சேர்த்துருக்குறோம். லரபு தவுளையும் சேர்த்து பார்த்துட்டோம், லரபு துமாவுலையும் சேர்த்து பார்த்துட்டோம், லரபு தும்மில் சேர்த்து பார்த்துட்டோம். இது 6 முடிஞ்சு போச்சா. லரப் தூக்கு அப்புறம் என்னது? லரப்த, லரப்துமா, லரப்தும், லரப்தி. லரபு தீக்கி சொல்லணும்ல. இப்போ அதை சொல்லி பார்க்குறோம். எப்படி? ஜா வந்தான் அல்லது ஒருத்தன் வந்தான். லரப் திஹின்னு வர சொல்லக்கூடாது. லரப் தின்னா நீ அடித்தாய், அதில் லமீரை சேர்க்குறான்னா லரபு தீஹின்னு சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? லரபு திஹின்னு சேர்க்காம லரபு தீஹி எவனை நீ அடித்தாயோ. ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை அடிச்சிருக்கிறான். அப்போ அதை பற்றி பேசுகிறோம். ஜா வந்தான் அல்லது ஒருவன் வந்தான். அவன் யார்? லரபு தீஹி நீ பெண்ணாகிய நீ எவனை அடித்தாயோ அவன் வந்தான், நீ எவனை அடித்தாயோ அவன் வந்தான் என்று சொல்லும்போது அந்த லரப்தீன்னு வர்றதுக்கு பிறகு லமீரை சேர்க்குறோம். இந்த லரப்தீயில் சேர்க்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு ஏயை போட்டு சேர்க்கணும். லரப் தும்மில் சேர்க்கும்போது வாவை போட்டு சேர்க்குற மாதிரி லரப்தீயில் சேர்க்கும்போது என்ன செய்யணும்? லரப் தீஹி, லரப்தி இருக்கா, அது லரப்தி, இது ஒரே லமீர் தான்.
அதே லமீர் தான் வருது, ஈர்மையில் வருது. எப்படி லரப்தி ஹிமாண்டு வருதுல்ல, இதுலேயும் அதே லரப்தி தான். ஆனால் இங்கே அல்லதானின்னு வந்துருச்சு. ஜாத்து வந்தார்கள், அல்லதானி 2 பேர் வந்தார்கள். லரபு தீஹிமா, எந்த 2 பேரை நீ ஒருத்தி அடித்தாயோ, எந்த 2 ஆண்களை நீ ஒருத்தி அடித்தாயோ அந்த 2 ஆண்கள் வந்தார்கள். அப்படிங்கும்போது லரப்திங்கிறதுல ஹுமா சேர்க்க வேண்டி இருக்கிறது. ஹுமாங்கிறது சேர்க்கறனால ஹிமாண்டு மாறிக்கணும், பிஹிமாண்டு மாறுதில்ல, அப்படி மாறிக்கணும். அதுக்கப்புறம் அல்லதீன சிலர் வந்தார்கள். லரபு தீஹிம், எந்த ஆண்களை நீ அடித்தாயோ, ஒரு பொம்பளை போட்டு நிறைய ஆம்பளை அடிச்சு விட்டான், அதை பற்றி பேசுகிறோம். வந்தார்கள். அல்லதீன லரபு தீஹிம், எந்த ஆண்களை நீ அடித்தாயோ, பெண்ணாகி நீ அடித்தாயோ அந்த ஆண்கள் வந்தார்கள். அப்போ இதில் அப்போ லரப்தியாச்சா, பொம்பளைக்கு சொல்கிறோம். ஜாத்து வந்தால் அல்லத்தி லரபு தீஹி, பொம்பளையை பார்த்து சொல்கிறோம், போட்டு சேர்த்துறோம். அரபு தீஹி அல்லத்தி லரபு தீஹா வரணுமா, லரபு தீஹா ஹீ இதெல்லாம் என்ன செய்யணும், ஹாண்டு வரணும். ஜாத்து வந்தால் அல்லத்தி ஒருத்தி வந்தால், லரபு தீஹா எவளை நீ அடித்தாயோ அவள் வந்தாள். அப்போ அல்லத்திக்கு தகுந்த மாதிரி அந்த ஹாவை சேர்த்துருக்குறோம். லரபு தீயில் ஒரு ஏயும் சேர்த்துக்கணும், லமீர் சேர்க்கும்போது மட்டும், சரியா. அதுக்கப்புறம் ஜாத்து வந்தால் அல்லதானி 2 பெண்கள் வந்தார்கள். அப்புறம் லரபு தீஹிமா, எந்த 2 பெண்களை நீ அடித்தாயோ, எந்த 2 பெண்களை நீ அடித்தாயோ அந்த 2 பெண்கள் வந்தார்கள். அதே மாதிரி அல்லாயி, அல்லாய்ங்கிறது பன்மை, சில பெண்கள் வந்தார்கள். லரபு தீஹின்ன, எந்த பெண்களை நீ ஒருத்தி அடித்தாயோ, ஒருத்தி போட்டு நிறைய பொம்பளை அடிச்சு விட்டான், அதை சொல்கிறோம். ஜாத் வந்தார்கள், ஜான்னு போட்டிருக்கா, ஜாத் வந்தார்கள். அல்லாயி லரபு தீஹின்ன, எந்த பெண்களை நீ அடித்தாயோ அந்த பெண்கள் வந்தார்கள். அப்போ லரப்துமா லரப்தும் லரபுத்தி வரைக்கும் பாய்ச்சாச்சு. அடுத்து லரபுத்துமாங்கிறது என்ன, லரபுத்துமா ஏற்கனவே பார்த்துட்டு 2வது தேவையில்லை. லரபுத்துமா அவ்வளோ பார்த்துட்டோம்ல, அதனால் லரபுத்துமாவுக்கு அதே தானே. இந்த லரபுத்துமா உள்ளது வாசிக்கிற வேண்டியதான். இந்த இருக்குது பாருங்க, லரபுத்துமா சொல்லிட்டோமா, இந்த இருக்குது. அல்லதி லரப்துமாகு, அல்லதானி லரப்துமாகுமா, அல்லதீன லரப்துமாகும், அல்லத்தி லரப்துமாகான்னு படித்தோம்ல. இதுதான் பெண்பாளுக்கு இருமை 2க்கு ஒன்று தானே. லரபுத்துமா, லரபுத்துமா அது மாறாது, அதனால் அதை விட்டுருமா. கடைசியாக லரபுன, அடுத்து என்ன சொல்லணும், பல பெண்கள் அடித்திருக்கிறார்கள். பல பெண்கள், ஒரு ஆள் அடிக்கலாம், 2 ஆள் அடிக்கலாம், நிறைய பேர் அடிக்கலாம், அதை சொல்ல போகிறோம். இப்போ லரபுனங்கிறது என்னது, லரபாவிலேருந்து வரும்போது அல்லதீன லரப்துமா லரப்தும் லரப்தி லரப்துமா லரபுன இல்லை லரபு துண்ண. அப்போ துண்ணட என்ன அர்த்தம், அப்போ வந்தார்கள். அல்லதி ஒருவன் வந்தான். லரப் துண்ணஹு, எவனை நீ அடித்தாயோ, எவனை பொம்பளையை பார்த்து பல பெண்களை பார்த்து சொல்கிறோம். எவனை நீங்கள் பல பெண்கள் அடித்தீர்களோ அவன் வந்தான். வந்தான், அல்லது வந்தது ஒருத்தன், அவனை போட்டு அடித்தது நிறைய பெண்கள், அவங்கள பார்த்து பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம், வந்தான். அல்லது லரபு துண்ண ஹூ, எவனை நீங்களெல்லாம் அடித்தீர்களோ அவன் வந்தான். அப்போ லரபு துண்ண வச்சா அதே மாதிரி எல்லாம் லரபுன்னு போட்டு வச்சுருக்கிறான், சரியா. சரி, லரபு துண்ண. சரி, அல்லதானி 2 பேர் வந்திருக்காங்க, 2 பேர் வந்தார்கள். லரபு துண்ண ஹுமா, நீங்கள் எல்லா பெண்களும் எந்த 2 பேர் அடித்தீர்களோ அந்த 2 பேர் வந்தார்கள். வந்தார்கள். அல்லதான் 2 ஆண்கள் வந்தார்கள். லரபு துண்ண ஹுமா, எந்த 2 பேரை நீங்கள் எல்லாம் அடித்தீர்களோ எல்லா பெண்களும் அந்த 2 பேர் வந்தார்கள். அந்த அல்லதானிக்கு தகுந்த மாதிரி ஹுமா சேர்த்துட்டோம். இதெல்லாம் லரபு துண்ணவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம், சரியா. அப்போ அல்லதீன அதே லரபு துண்ணு தான், சரியா, அதே லரபு துண்ணு தான். இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வந்தார்கள். அல்லதீன லரபு துண்ண ஹும், எந்த ஆண்களை நீங்கள் எல்லோரும் அடித்தீர்களோ, பல பெண்கள் பல ஆண்களை போட்டு அடிச்சிருக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறோம். வந்தார்கள். அல்லதீன லரபு துண்ண ஹும், எந்த ஆண்களை நீங்கள் எல்லோரும் அடித்தீர்களோ அந்த ஆண்கள் வந்தார்கள். அதே மாதிரி பொம்பளை வந்திருக்குமா என்ன செய்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம். வந்தார்கள். அல்லத்தி ஒருத்தி வந்தால். லரபு துண்ணஹா, லரபு துண்ண அப்படி இருக்குது, ஹா சேர்த்துக்கிறோம். லரபு துண்ணஹா, எவளை நீங்கள் எல்லோரும் ஒரு பொம்பளை நிறைய பொம்பளை அடிச்சிருக்கிறாங்க, அவங்கள நோக்கி பேசுகிறோம். வந்தார்கள். அல்லத்தி லரபு துண்ணஹா, எவளை நீங்கள் எல்லோரும் அடித்தீர்களோ அவள் வந்தாள். அதுச்சா. அல்லத்திக்கு அப்புறம் அல்லத்தானிக்கு எப்படி வரும்,
லரப் துண்ணன்னு வரும். லரபு துண்ண ஹுமா, லரபு துண்ண ஹுமா. அப்போ இந்த வந்துட்டேன். லரபு துண்ண ஜாத் வந்தார்கள். அல்லத்தானி லரபு துண்ண ஹுமா, எந்த ரெண்டு பேரையும் நீங்கள் அடித்தீர்களோ அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, வந்தார்கள். இப்போ லரப் துண்ணன்னு ஆயிடுச்சா, இது லரப் துண்ண ஹுமா சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் அல்லாஹி பல பெண்கள் வந்தார்கள். லரபு துண்ண ஹுன்ன, லரபு துண்ண ஹுன்ன, லரபு துண்ண அப்படி இருக்கிறது. நிறைய பெண்களுக்காக வேண்டி அதுக்குரிய லமீரை சேர்த்துக்கிட்டோம். அப்போ லரபு துண்ண வரைக்கும் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் லரப்த, லரப்துமா, லரப்தும், லரப்தி, லரப்துமா, லரப்துன்னா 6 வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து லரபுத்து லரபுனா தன்னிலைக்கு பார்க்கணும். அதில் இந்த மௌசூலை எப்படி பயன்படுத்தணும், வந்தார்கள் வந்தான், அல்லது லரபு துஹு, லரபு துஹுன்றது நான்கிறது. அப்போ நான் எவனை அடித்தேனோ, வந்தான், அல்லது லரபு துஹு, எவனை நான் அடித்தேனோ அவன் வந்தான். இப்போ நான்கிறதுல வந்து அல்லதிக்கு பொருத்தமான ஹூவை இருக்காது. அப்போ இந்த ஹூவை வெளியே தான் கொண்டு வரணும். அல்லது லரபு தூள அனதானே இருக்கும், நான்கிறது தான் இருக்கும். இப்போ வந்தான், அல்லது லரபு துஹு, எவனை நான் அடித்தேனோ அவன் வந்தான். அதே மாதிரி வந்து 2 பேர் வந்தாங்க. வந்தான் வந்தார்கள். அல்லதானி லரபு துஹுமா, எந்த 2 பேரை நான் அடித்தேனோ அந்த 2 பேர் வந்தார்கள். அது மாதிரி அல்லதீன லரப்துஹும், எந்த பலரை நான் அடித்தேனோ அந்த பலரும் வந்தார்கள். அல்லது எனக்கு தகுந்த மாதிரி ஹும் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி அல்லத்தி லரபுத்துஹா, ஒருத்தியை நான் அடிச்சிருக்கிறேன். அப்போ எவளை நான் அடித்தேனோ அவள் வந்தாள். அப்போ அல்ல 2 பேரை நான் அடித்திருக்கிறேன் என்று சொன்னால் வந்தார்கள், ஜாத்து வந்தார்கள். அல்ல தானி லரப்துஹுமா, எந்த 2 பேரை நான் அடித்தேனோ அந்த 2 பெண்கள் வந்தார்கள். அதே லரப்து தான் ஹுமா சேர்க்குறோம். ஹுமா எதுக்கு சேர்க்குறோம், இந்த லமீர்கள்லாம் எதில் சேர்க்கணும், படற்கைக்கு தேவை கிடையாது, முன்னிலை தன்னிலைக்கு சேர்க்கணும். அதே மாதிரி வந்தார்கள். அல்லாயி லரப்துஹுன்ன, எந்த பெண்களை நான் அடித்தேனோ அந்த பெண்கள் வந்தார்கள். இது ஃபால்து லரபுத்துக்கு உள்ளது. கடைசியாக உள்ள லரபுனா, நாங்கள் அடிச்சிருக்கிறோம், அதை பற்றி பேச போகிறோம். வந்தார்கள் வந்தான், அல்லது லரபுனாஹு, அல்லது லரபுனாஹு, எவனை நாங்கள் அடித்தோமோ, எவனை, இந்த ஹூக்கு வந்து எவனைன்னு எடுத்துக்கணும். இந்த லமீருக்கு பூரா அவனைன்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன செய்யணும், எவனைன்று போட்டால் அழகாக அர்த்தம் உங்களுக்கு சரியாக வந்துடும். அதாவது லரப்துஹுமா, எந்த இருவரை நான் அடித்தேனோ, அப்படி அந்த மாதிரி எவன் எந்தங்கிற மாதிரி போட்டால் தான் தமிழுக்கு வந்து கரெக்டாக அந்த மீனிங் கிடைக்கும். அப்போ வந்தான், அல்லது லரபுனாஹூ, ஹூக்குற அவனைங்கிறதுக்கு பதிலாக எவனை நாங்கள் அடித்தோமோ அவன் வந்தான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சிருக்கிறோம், அவன் வந்திருக்கான். இப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறோம். வந்தான், அல்லது ஒருவன் வந்தான். லரபுனாஹு, அவனை நாங்கள் அடித்தோம். அப்படி விட்டுட்டு போகக்கூடாது, துண்டாக்கிடக்கூடாது, கோர்க்கணும். அப்போ லரபுனாஹு, எவனை நாங்கள் அடித்தோமோ அவன் வந்தான். அப்போ அல்லதானி 2 பேர் வந்திருக்கிறாங்க. 2 பேரை நாங்கள் பல பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம். வந்தார்கள். அல்லதானி லரபுனாஹுமா, எந்த இருவரைங்கிறதுக்கு பதிலாக எந்த இருவரை நாங்கள் அடித்தோமோ அந்த இருவர் வந்தார்கள். இது லரபுனாவில் சேர்க்கிறது. அதே மாதிரி அல்லதீனன்னு இருக்குது, அது எப்படி சொல்லணும், வந்தார்கள். அல்லதீன லரபுனாகும், எவர்களை நாங்கள் அடித்தோமோ அவர்கள் வந்தார்கள். அதே மாதிரி ஒரு பெண்ணை நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணை அடிச்சிருக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம். ஜாத் வந்தால், அல்லத்தி லரபுனாகா, அல்லத்தி லரபுனாகா, எவளை நாங்கள், எவளைன்னு ஆக்கின, அவளைன்னா ஒட்டாது, எவளை நாங்கள் அடித்தோமோ அவள் வந்தாள், அல்ல எந்த பெண்ணை நாங்கள் அடித்தோமோ அவள் வந்தாள். ஜாத் வந்தால், அல்லதானி லரபுனாஹுமா, நாங்கள் எந்த 2 பெண்களை அடித்தோமோ அந்த 2 பெண்கள் வந்தார்கள். அதே மாதிரி வந்தார்கள். அல்லாய், சில பெண்கள் வந்தார்கள். லரபுனாஹுன்ன, எவர்களை நாங்கள் அடித்திருக்கிறோமோ அவர்கள் வந்தார்கள். இதெல்லாம் என்னது, இது வந்து மௌசூலில் வந்து நம்ம எதை பார்த்துருக்குறோம், ஒன்று தான் பார்த்துருக்குறோம், அல்லதி தான் பார்த்துருக்கோம். சுருக்கமாக போனால் அல்லதிங்கிறது மட்டும் நிறைய மௌசூல் இருக்குது. அல்லதிங்கிற லமீர் வகையை பார்த்து முடித்து விட்டு மபுனியில் 2வது வகையாக இருக்கக்கூடியது மௌசூல். அந்த மௌசூலில் எதை பார்த்துருக்குறோம், அல்லதி பார்த்துருக்கோம். அல்லதி என்றால் ஒருமைக்கு அல்லதி, பெண்பால் ஒருமைக்கு அல்லத்தி, ஆண்பால் இருமைக்கு அல்லதானி, நசபு ஜர்ற நேரத்தில் அல்லதைனி, பெண்பால் இருமைக்கு அல்லத்தானி, நசபு ஜர்ற நேரத்தில் அல்லத்தைனி, ஆண்பால் பன்மைக்கு அல் உலா அல்லதீன 2 சொல்லு. நம்ம அல்லதீனுக்கு மட்டும்தான் போட்டுக்கிட்டு வர்றோம். உதாரணம், நீங்கள் அல் உலான்னு ஒன்று வச்சுக்கிற வேண்டியதான். அல் உலா
அல்லதீனங்கிறது ஒன்று. அது மாதிரி பெண்பாலுடைய பன்மையாக இருந்தால் அல்லாத்திங்கிறது, அல்லவாத்திங்கிறது வந்து அல்லாயிங்கிறது ஒரு 3. ஆக இது எல்லாமே சேர்ந்து ஒரு அல்லதிங்கிற வகைன்னு வச்சுக்கணும். அல்லதி வகை, அல்லதி மட்டும் அந்த ஒரு சொல்லை மட்டும் குறிச்சிடும். அல்லதி வகைராக்கள் அதெல்லாம் என்னது வந்து அல்லதியுடைய சேர்ந்த வகைகள்னு போட்டுக்கிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். இது ஒரு மௌசூல். இந்த மௌசூலை படற்கையில் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் சும்மாவே பயன்படுத்திடலாம். அல்லதி லரப அல்லதி நசரன்னு பயன்படுத்திடலாம். முன்னிலையில் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதில் எதில் முன்னிலையில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த வார்த்தையை போட்டு அதுக்கு பின்னாடி இந்த லமீரை சேர்க்கணும். அல்லதின்னு போட்டிங்கன்னா லரபுத்துஹு, அல்லதானி போட்டிங்கன்னா லரபுத்துஹுமா. அந்த ஃபேலுக்கு பின்னாடி லமீர் சேர்க்கணும். ஃபேலுக்கு பின்னாடி லமீர் எதுக்கு சேர்க்கணும் நல்லா விளைவிக்கிறேன்னு காயிபுக்கு சேர்க்கக்கூடாது. காயிபுக்கு அந்த லமீர் அதுக்குள்ளே இருக்கும். ஹால் இருக்கு முன்னிலைக்கும் அதே மாதிரி முத்தக்கல்லிம் தன்னிலைக்கும் என்ன செய்யணும், அந்த லமீரை சேர்க்கணும். இதுதான் வந்து மபுனியுடைய 2வது வகை வந்து மௌசூலில் ஒரு சொல்லு. இன்னும் சில மௌசூல்கள் இருக்குது. மௌசூலில் நம்ம வந்து அல்லதி மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இன்னும் சில மௌசூல்கள் இருக்குது. அந்த மௌசூல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.